ஸோ அந்த உப்பு அதிகமா சாப்பிட்டா கிட்னி பிரச்சனை வருமா சார்? ரிஸ்க் இருக்கிறது, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உப்பு அதிகமாக சாப்பிட்டா என்னென்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரிஸ்க் அதிகம். சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட் எடுக்கும்போது பிபி வந்து கூடுதலாகும். ப்ரெஷர் கூடும்போது அது இன்டைரக்டாக வந்து கிட்னியை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். அது போக வந்துட்டு கால் வீக்கம், நீர் கோக்குறது இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக வரும். இப்போ இதெல்லாம் தான் நமக்கு வந்துட்டு ரொம்ப காமனாக சொல்லுவோமே தவிர, டேரெக்டாக உப்பு வந்து கிட்னியை வந்துட்டு பாதிக்கிறது இல்லை. சாப்பிட்ற உப்பு வேறு, இந்த நம்ம உப்பு சத்துன்னு சொல்கிறோம் யூரியா கிரியாட்டின் அப்படிங்கிறதுலாம், அது கம்ப்ளீட்டாக வந்துட்டு வேறு. நீங்கள் உப்பே இல்லாமல் சாப்பிட்டாலும் இது நம்ம கிட்னி பேஷண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, யூரியா கிரியாட் கூட இருக்கிற பேஷண்ட்ஸ், அதனால வந்து மாற்றங்கள் வர போகிறது இல்லை. அது கிட்னி ஃபங்க்ஷனை பொறுத்து இது வந்து டைனமிக்காக மாறும். கிட்னி நல்லா வேலை செஞ்சால் இந்த உப்பு கம்மியாக இருக்கும், கிட்னி நல்லா வேலை செய்யலைன்னா இந்த உப்பு கூட இருக்கும். இது டைனமிக்காக வந்துட்டு சேஞ்ச் ஆகக்கூடியது வந்துட்டு. சாப்பிட்ற உப்பு வேறு, உப்பு சத்துங்கிறது வேறு. ஓகே சார். சார் இந்த ஊறுகாய் வந்து நிறைய பேர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால ஏதாச்சும் கிட்னிக்கு பிரச்சனை வருமா சார்? இல்லை, ஊறுகாய்னால டேரெக்டாக நான் இப்போ என்ன சொன்னேனோ உப்பு மாதிரி தான். இப்போ உப்பு வந்து எந்தெந்த உணவுகள்ல அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மேக்ஸிமம் அதிகமாக இருக்கக்கூடியது வந்துட்டு ஊறுகாயும் அப்பளமும். ஸோ இந்த 2 ஐட்டமும் பார்த்தீங்க அப்படி கருவாடு. கண்டிப்பாக கருவாடு, உப்பு கண்டம் இது எல்லாமே வந்துட்டு இருக்குது. இப்போ யங் ஏஜில் அவங்க இப்போ இப்போ ஊறுகாயோ குழம்பு எடுக்கிறாங்க அப்படின்னா, மற்ற வகையில் உப்பே எதுவும் போடுறதில்ல, இதை மட்டும் லைட்டாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா பெருசாக பாதிப்புகள் கொடுக்காது. உணவுலையும் உப்பு போடுவாங்க, ஊறுகாயும் எடுப்பாங்க, அப்பளமும் ஒரு பக்கம் எடுப்பாங்க, இன்னொரு பக்கம் ஒரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா கருவாடும் எடுப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நிறையா வகையில் உப்பு வந்து உடம்புல போகும்போது, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு இரத்த கொதிப்புலாம் இருக்குது, சிறுநீரக வியாதி இருக்குது அப்படின்னா, அது இருக்கிற பிரச்சனைகளை உப்புசமாக்கி விடும். புதுசாக இது வந்துட்டு போய் இதில் இருக்கிற கெமிக்கல் போய் கிட்னியை பாதிக்கிறது, இப்போ கருவாட்டில் இருக்க கெமிக்கல் கிட்னி பாதிக்கலாம் எதுவுமே கிடையாது. ஏற்கனவே பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும், ரொம்ப குறைக்கணும். ஊறுகாயெல்லாம் ரொம்ப குறைச்சிக்கிறது நல்லது.